ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் இந்த 4 சாப்டர் மட்டும் நாங்கள் கொடுத்த கொஸ்டின் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா 72 மார்க் என்பது கன்ஃபார்ம். 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் கண்டிப்பாக நீங்கள் 7 1 மார்க் அட்டன் பண்ணலாம், 7 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 7 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி கிராஃப் ஜாமெண்ட்ரியுமே அல்ஜிப்ராவில் தான் வருது, ஜாமெண்ட்ரி 4th வந்து ஜாமெண்ட்ரி வருது. ஸோ தயவு செய்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 4 சாப்டர்லையுமே நாங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் வாரியாக என்ன சம் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் சம் வாரியாக என்ன கொடுத்துருக்கோமோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தளவுக்கு 1.1ல் சம் 6 சம் 7 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்டுக்கிட்டே வராங்க. இதே ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம்மையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.2ல் வரக்கூடிய 4th சம் ரிலேஷனில் வரக்கூடியது, டயக்ராம் போடுறது, ஆரோ டயக்ராம் போடுறது, இது சம்மந்தமாக அப்படி எக்ஸசைஸ் சம்மில் என்ன கற்றுக்கணும் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1.4ல் வந்து பார்த்திங்கன்னா 2வது சம் 3வது கொஸ்டின் ஃபங்க்ஷனில் வரக்கூடியது, ஆரோ டயக்ராம், கிராஃபு, டேபிள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஓகேங்களா? அதே மாதிரி 1.5ல் வரக்கூடிய 8வது சம், 9வது சம், 10வது சம்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்து, ஹச் ஆஃப் எக்ஸ் கொடுத்து, அதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். இந்த மாதிரி சம் எல்லாமே ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செகண்ட் சாப்டரை பொறுத்தளவுக்கு 2.1ல் வந்து 6th சம் யூக்ளிடுடைய வகுத்தல், யூக்ளிட் டிவிஷனை பொறுத்தளவுக்கு ஹச்சிசிஎஃப் மீப்போவா காண்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6வது சம்மில் 4 கொடுத்துருப்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸாம்பிள் சம்மிலையும் இதே ஹெட்டிங்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5ல் வந்து கூட்டுத்தொடர் வரிசை ஏபியில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 11வது சம்மும் ரொம்ப முக்கியம், 12வது சம்மும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2.6ல் வரக்கூடிய ஒரு சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 7th சம். அதாவது 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2.7ல் வரக்கூடிய 9வது சம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிபியில் வருது, பெருக்கு தொடர் வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். மிக முக்கியமாக 2.8ல் வரக்கூடிய என் டேம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 + 33 + 333 என் டேம்ஸ் வரைக்கும். இது எப்படி கேட்பாங்க? 5 + 55 + 555 என் டேம்ஸ் வரைக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக சம் ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. 2.8ல் இந்த சம் 6வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2.9 சிறப்பு தொடர் வரிசை ஸ்பெஷல் சீரியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா பேருமே ரேகா கணக்கு மட்டும் வருவான்னு கேட்குறாங்க, அதுவும் வரும். அது ஃபைனல் சம்மாக இருக்குது. அதற்கு மேலே 2.ல் எல்லா சமையும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ஜீப்ரா 3rd சாப்டரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.1ல் வரக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன், இதில் வரக்கூடிய எக்ஸசைஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 5 மார்க் திருப்பி கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏஜ் கணக்கு வரும். 3வது சம் 3.1ல் 3வது சம் வந்து ஏஜ் கணக்கு வரும். 4வது சம் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா நோட்டுகள் எண்ணிக்கை, இந்த மாதிரி சம்மையும் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. 3.2ல் வரக்கூடிய ஹச்சிசிஎஃப் சம் இருக்குது, பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா காண்க. இதையும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். 3.8ல் வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம், இதான் வந்து ஸ்லோ லேர்னர்ஸும் அட்டன் பண்ணுவாங்க, டாப்பர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். 3.8ல் வரக்கூடிய சம் 2வது சம் 3வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா சம் 3.14ல் வரக்கூடிய ஆல்ஃபா பீட்டா சம்மில் வரக்கூடிய சம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸாம்பிள் சம்மிலையும் இது சம்மந்தம் வரக்கூடிய கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணிகள் மேட்ரிசஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிசஸ். இதில் வந்து 3.19ல் வரக்கூடிய சம்மு 5 மார்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 7வது சம்மு, 8வது சம்மு, 11, 12, 13. அதேமாதிரி 3.18 வரக்கூடிய சம்மையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம 5 மார்க்கில் எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 3.71, 3.71, 3.72, 3.73. ஸோ இந்த சம்மெல்லாம் வந்து வெரி வெரி எக்ஸ்பெக்டட். அல்ஜீப்ராவில் இந்த ஹெட்டிங் நீங்கள் பார்த்தாவே 2 5 மார்க் உறுதியாக அட்டன் பண்ணலாம். சில சமயம் 3 5 மார்க் கூட வந்து கேட்குறாங்க. இப்போ 4th சாப்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூட தியரம் தான். தேல்ஸ் தியரம் இருக்குது, ஆங்கிள்ஸ் பைசெக்டார் தியரம், பிதாகரஸ் தியரம், இது இல்லாமல் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், 4 தியரம் கண்டிப்பாக நீங்கள் படித்தாலும் ஒன்று வரும். 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு சீவாஸ் தியரம், மெனிலாஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பாருங்கள். இந்த 4th சாப்டரில் தான் வந்து ஜாமெண்ட்ரி வருது,
தேர்டு சாப்டரில் வந்து கிராஃப் வருது. கிராஃபை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 4 வரும், எக்ஸசைஸில் ஒரு 5 வரும், மொத்தமே 10 சமுதாயம் இருக்கும். கிராஃப் ஆஃப் வேரியேஷன், மாறுபாடுகளின் வரைபடங்கள். இதை நீங்கள் பாருங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் செகண்ட் டைப் பார்ப்பாங்க. அது 20 சம் இருக்குது, ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் டைப் 1ல் இருக்கக்கூடிய எல்லா கிராஃபையும் நல்லா தரவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4th சாப்டரில் எந்தெந்த எக்ஸ்பெக்டட் சம்மெலாம் 5 மார்க்கில் கேட்பாங்கன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 4 சாப்டர் நீங்கள் நல்லா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் நீங்கள் தரவுட் பண்ணிட்டீங்கன்னாவே 72 மார்க் என்பது கன்ஃபார்ம். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.